ஹாய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எதுவும் பண்ணலைங்க. மஞ்சள் பூசணிக்காயோட விதைய பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். மஞ்சள் பூசணிக்காயோட விதை வந்து அவ்வளோ நல்லதாம்மா. எனக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து நான் மஞ்சள் பூசணிக்காய் வாங்கினேன்னா அதோட விதையும் சரி அதோட தோலையும் சரி சேர்த்து நான் கீழே போட்டுருவேன். இப்போலாம் வந்து அதை நல்லாவே வந்து அதோட அதோட யூசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அது கீழேலாம் போடாமல் இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நிழல்லே உலர்த்தி எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்பயுமே போகிற மாதிரி இந்த தடவையும் சந்தைக்கு போயிருந்தோம். அப்போது வந்து அந்த சந்தையில் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் மட்டுமே வச்சு ஒரு தாத்தா வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இந்த வயறு கட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வாழை இலை விரித்து வச்சு மஞ்சள் பூசணிக்காவும் அடுக்கி வச்சுருந்தாரு. இப்போ நம்ம போய் கேட்டோன்னா, இப்போ எனக்கு 2 ஸ்லைஸ் வேணும் அப்படி கேட்டோன்னா, அவர் வந்து அப்பயே ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு கட் பண்ணி தருவாங்க. அப்படி கட் பண்ணி தரும்போது அவர் வந்து இதுக்கு முன்னாடி கட் பண்ணாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கீழே சிதறி இருந்த விதை எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதான் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டப்போ, அவர் வேண்டாம்மா, வேணும்னா நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னாரா. சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கும்போது ஒரு கவர் போட்டு கொடுத்தாரா, அதுலேயே சேர்த்து இதையும் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு ஹைஜீனிக்காக க்ளீனாக வாழை இலை மேலே தான் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதனால் எதுக்கு அது வேஸ்ட் பண்ணணுன்ட்டு நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் இது. இப்போ நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்தோம்ல, இப்போ இதை தான் எடுத்துகிட்ருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா அந்த மாதிரி தனித்தனியாக அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே விதை எல்லாத்தையுமே தனித்தனியாக அதுலேருந்து எப்படி சொல்கிறது, அந்த விதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு குப்பையை கீழே போட்டுட்டு, இப்போ நான் எடுத்த விதை வந்து நிறையா இருந்தது நான் வாங்கிட்டு வந்ததுலேயும். அது போக நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேயும் அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இதில் மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்ததுனால அது ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேகமாகவே கெட்டு போயிடும். நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் நிழல்லே உலர்த்திக்கணும், வெயிலில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணப்போ எனக்கு இவ்வளோ இது கிடச்சிது. இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சம் நெய் ஊற்றி இதை எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 or 2 செகண்ட் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட பெனிஃபிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய்னு மட்டும் கிடையாது, வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் தர்பூசணி, அதுக்கப்புறம் சூரியகாந்தியோட விதைலாம் இருக்குமா, பூவோட விதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நிறைய பேர் மொத்தமாக சேர்த்து எல்லா சீட்ஸுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துப்பாங்க. என்கிட்ட இப்போ இது மட்டும்தான் இருந்ததுனால இனிமேல் இது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி நல்லா வழிகிற ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 2 நாள் வச்சுருந்தேன். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சோ இந்த மாதிரி தான் காஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி பாப்கார்ன் டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நல்லாவும் இருந்தது. நான் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடாம நார்மலாகவே 2, 3 எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா துவக்குதா இல்லை எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க.